குலதெய்வம் அருள் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படின்னு நம்புகிற ஒரு ஆள் நான். குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உண்டியலில் வந்து காசு போடவே இல்லை. இன்னைக்கு வந்து சனிக்கிழமை காசு போட்டுட்டு அதே மாதிரி சிறுவாபுரி முருகனை நினச்சும் அவரோட உண்டியல்லையும் காசு போட்டாச்சு. என்னைக்கு முருகன் கூப்பிட்றாரோ அன்னைக்கு கண்டிப்பாக போயிடணும். நேற்று வந்து அம்பாளை வந்து பார்க்கறதுக்கு போனோம். அங்கே வந்து குங்குமம் கொடுத்தாங்க. எந்த அம்பாள் எந்த கோவில் அப்படிங்கிறது இந்த வீடியோ ஃபுல்லாக நான் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பிரதோஷ வழிபாடு நேற்று பண்ணது நான் சொல்லியிருக்கேன். அதில் வந்து எனக்கு பிரதோஷ நேரத்தில் நடந்த ஒரு மிராக்கிள், ஒரு அதிசயம், அதை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது அதிசயமா இல்லை அற்புதமா இல்லை வந்து ஒரு சாதாரண ஒரு நிகழ்வா எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் அது கரெக்டாக அந்த நேரத்தில் எனக்கு நடந்தது அப்படிங்கிறது நான் வந்து அதிசயமாக தான் பார்க்குறேன். ஸோ ரெகுலராக எல்லாருமே வந்து நடக்கிற ஒரு விஷயம் ஒரு நாள் மாறுபட்டு நடக்கும் பொழுது அதை நம்ம அதிசயமாக தானே பார்த்தாகணும். அப்படிப்பட்ட அதிசய நிகழ்வை வந்து சிவபெருமான் நேற்று எனக்கு நடத்தி கொடுத்தார். அதுவும் பிரதோஷ கால நேரத்திலேயே வந்து பண்ணது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நம்ம பண்ற பூஜை, நம்ம வைக்கிற நெய்வேத்தியம், நம்ம பண்ற அபிஷேகங்கள், நம்ம வைக்கிற பூ, இது எல்லாமே வந்து சுவாமி வந்து ஏத்துக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறதுக்காக சில டெஸ்ட் நம்ம வைப்போம் இல்லையா. நம்ம பூஜை ரூம்ல ஒரு தண்ணி வச்சோம்னா அது குறைஞ்சதுன்னா சாமி வந்து இருக்கு அப்படின்னு நம்ம நம்புவோம். அதே மாதிரி நம்ம சாமி கும்பிடும் போது பூ விழுந்தா நமக்கு சாமி உத்தரவு கொடுத்துருச்சு அப்படின்னு நினைப்போம். அதே மாதிரி நம்ம பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஏதாவது வேண்டுதல் வைக்கும் பொழுது நமக்கு வந்து பள்ளி வந்து சத்தம் போட்டுச்சு அப்படின்னா நம்ம நினைச்சது நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே எதுக்காக அப்படின்னா மூட நம்பிக்கைக்காக இல்லை, நம்ம மனசை அடுத்த லெவல் வந்து நம்பிக்கையோட நம்ம வேலையை செய்யணுங்கிறதுக்காக தான். அந்த பள்ளி எதுக்கு சத்தம் போடுது, அந்த பூ எதுக்கு விழுதுலாம் நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம மனசுல என்ன நினைப்போம் அப்படின்னா, இது மாதிரி நம்ம ஒரு வேண்டுதல் வைக்கும் போது இது நடந்திருக்கா, கண்டிப்பா நமக்கு வந்து நிச்சயமா கடவுள் அனுகிரகம் பண்ணுவார்னு சொல்லி நம்பிக்கையோட அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு சராசரி ஒரு பொண்ணு தான் நானும். நேத்து வந்து பிரதோஷ கால நேரத்துல அபிஷேகம் வந்து சிவலிங்கத்துக்கு பண்ணியிருந்தேன். நந்தி தேவரோட இருக்கிற இந்த சிவலிங்கம் தஞ்சாவூர் கோவில்ல இருந்து வாங்கிட்டு வந்தது. இந்த ஸ்படிகலிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கும் போது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மனசுல ஒரு விஷயம் வந்து தோணுச்சு. நான் பண்ற பூஜை இதெல்லாம் வந்து கரெக்டா தப்பா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் பண்றேன், இதை நீங்க வந்து ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வேண்டிக்கிட்டு விளக்கு ஏத்திக்கிட்டு இருக்கும் போது நமக்கு வந்து எப்போவுமே வந்து நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து சொல்றதுக்கு சில விஷயங்கள் நம்ம சொல்லுவாரு. அதை நம்ம கூர்ந்து கவனிக்கிறவங்களுக்கு அது தெரியும். நம்ம வந்து எதுவுமே கவனிக்காம நம்ம மனசோட பேசாம இருக்கும்போது அது நமக்கு தெரியாது. நான் வந்து மனசோட நிறைய பேசுற ஆளு, அதனால எனக்கு நேற்று கவனிச்சேன். கரெக்டா வந்து நந்தி, அதாவது பசுமாடு வந்து பாத்தீங்கன்னா பசு கண்ணுக்குட்டி கரெக்டா வந்தாங்க. அவங்களுக்கு வெல்லம், பச்சரிசி, வாழைப்பழம், தேன் இதெல்லாம் கலந்து அந்த பிரதோஷ நேரத்துல நான் கரெக்டா விளக்கேத்தி முடிக்கிறேன். வாசல்ல வந்து நிக்கிறாங்க. வாசல்ல வந்து பார்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்க கடந்து போறாங்க. இவங்க இந்த பக்கத்து வரணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா காலையில சில மேய்ச்சலுக்கு மாடுகள் வரும், ஆனா சாயங்கால வெளியில வராது. அதுவும் இந்த பக்கத்து வரணுங்கிற அவசியமும் இல்லை. கரெக்டா 5:55க்கு வந்தாங்க. நான் வந்து 5:58க்கு இந்த பிரசாதத்தை வந்து அவங்களுக்கு வந்து நெய்வேத்தியத்தை வந்து நான் வந்து வச்சேன். ஏன்னா பசுமாடு அப்படிங்கிறது, கோமாதா அப்படிங்கிறது எல்லா கடவுள்களும் இருக்கிற ஒரு இடம் இல்லையா. அந்த நேரத்துல நான் வந்து சிவபெருமான்கிட்ட இதை கேட்கும் போது கரெக்டா வந்து எனக்கு வந்து நான் வந்து உன் பிரசாதத்தை ஏத்துக்கிறேன், உன் பூஜையை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ண மாதிரி தான் தோணுச்சு. இந்த விஷயம் வந்து நான் மூட நம்பிக்கை துணிக்கிறதுக்காக சொல்லலை, எனக்கு மனசுல பட்ட விஷயத்தை தான் நான் சொல்றேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. போன மாசம் கூட ஒரு ஷார்ட்ஸ்ல வந்து நான் பார்த்துட்டு இருக்கும் போது பள்ளி வந்து அவங்க வீட்டில் ஒருத்தவங்க வீட்டில் வந்து பிரசாதத்தை பொங்கலை வந்து சாப்பிட்டதை வந்து அவங்க ஷார்ட்ஸில் போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பள்ளி வந்து அந்த சாப்பிட்ற வரைக்கும், பள்ளி வந்தாலே நம்ம கொஞ்சம் சவுண்டு கடையில் ஓடி போயிடும், ஆனால் அவங்க வீடியோ எடுக்கிற வரைக்குமே அது சாப்பிட்டுக்கிட்டு தான் இருந்துச்சு. அவங்க அதை ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, நடக்குது, நம்மளை மீறி சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா அது வந்து தெய்வத்தின் செயல் தான் அப்படின்னு நம்ம நம்பணும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லது. நமக்கு இதெல்லாம் நடக்கலையோ, நம்ம நினைச்சது நடக்கலை அப்படின்னா அதுக்காக வருத்தப்படாம அது நமக்கு தேவையில்லைன்னு கடவுள் நினைக்கிறாரு, அதனால அதை விலக்கி வைக்கிறாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா நம்ம லைஃப் இருக்கும். இதை ஒரு தாரக மந்திரமா நான் ரொம்ப வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கிறது ஒன்னே ஒண்ணுதான், எது நடந்தாலும் நன்மைக்கு, எல்லாம் நன்மைக்கு. இந்த ஒரு விஷயம் தான் என்னை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து யோசிக்கவே வைக்குது. இந்த ஒரு தாரக மந்திரத்தை நான் என்னைக்குமே கைவிட மாட்டேன். அதே மாதிரி நேற்று ஈவினிங் ஒவ்வொரு தடையும் பிரதோஷம் வரும்போதும் நான் வந்து சாமி கும்பிட்றேன். ஆனால் இதோட 3வது பிரதோஷம் நான் வந்து சமயபுரம் கோவிலுக்கு போகிறேன். பிரதோஷம் அப்படின்னாலே சிவபெருமான் கோவிலுக்கு தான் போகணும்னு நினைப்பாங்க. ஆனா என்னன்னு தெரியல, சிவசக்தி ரூபமா இங்க அம்பாள் வந்து இருக்காங்கன்னு சொல்றாங்க. விபூதி தான் வந்து இங்க பிரசாதமா கொடுக்கப்படுது. நானும் ஒவ்வொரு தடையும் அன்னைக்கு லீவா இருக்கும்,
அன்னைக்கு வந்து பிரதோஷமாக இருக்கும், சமயபுரம் போகலான்னு சொல்லி கிளம்புவோம். அன்னைக்கு பிரதோஷத்தில் நான் அபிஷேகம் பண்ணிட்டு நான் வந்து கோவிலுக்கு போகிற மாதிரி இதோட 3வது நடந்திருக்கு. நான் ஏற்கனவே அந்த மாதிரி போன வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன். சிவபெருமான் பிளேலிஸ்ட் அப்படிங்கிறதுல இருக்கும். அதே மாதிரி சமயபுரம் மாரியம்மன் கோவில் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டும் இருக்குது. உங்களுக்கு சமயபுரம் மாரியம்மனை பற்றி தெரிஞ்சுக்கணும், நான் பூச்சொரி விழா பண்ணதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் பார்க்கலாம். உற்சவர் அம்பாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தாங்க. அதே மாதிரி சமயபுரம் கோவிலுக்கு போகும்போது நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற சமயபுரம் மாரியம்மன்ட்ட ஒன்று சொல்லிட்டு போனேன். இந்த முறை நான் வரும்போது எனக்கு தங்கத்தேர் வந்து நான் பார்க்கணும், அங்கே வந்து இருக்கணும். நான் பார்த்தேன் அப்படின்னா நீ வந்து எங்கள் வீட்டில் இருக்க அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கு என் கூடவே நீ இருப்ப எப்போவுமேங்கிறத நான் வந்து நம்புறேன்னு ஒரு சின்ன டெஸ்ட்டு. அம்பாளுக்கு நமக்கு தான் வேற வேலை இல்லையே, அம்பாளுக்கு நிறைய வேலை இருக்கு, உலகத்தை காக்கணும். ஆனா நம்மள மாதிரி மனுஷங்களுக்கு அம்பாளை சோதிக்கிறது தான் நமக்கான பெரிய வேலை. அந்த வேலையை தான் நானும் செஞ்சேன். ஆனா அம்பாள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கருணையின் வடிவானவங்க இல்லையா. நீ வந்து இன்னும் எத்தனை தான் எனக்கு டெஸ்ட் வைப்பேன்னு தெரியல, சரி பரவாயில்ல, இந்த டெஸ்ட்டு நான் வந்து உனக்கு பாஸ் ஆகி காட்டுறேன்னு சொல்லிட்டு அம்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் உள்ள நுழைஞ்சு போன உடனே முதல்ல பார்த்தது தங்கத்தேர் தான். அதை வந்து என்னால் வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல, கொஞ்சமாக வந்து எடுத்தேன். அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுச்சு. இவ்வளோ ஒரு அன்பு வந்து தாய் வந்து நமக்கு வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு நான் முழுசா நம்புறேன். நீங்க இந்த மாதிரி ஏதாவது அம்பாள்கிட்ட கண்டிஷன் போட்டு இந்த மாதிரி வந்து போயிருக்கீங்களா அப்படிங்கறத சொல்லுங்க. இந்த கோவிலுக்கு போனா இது எனக்கு எலுமிச்சம்பழம் வரணும், அதே மாதிரி இந்த பிரசாதம் எனக்கு கிடைக்கணும், இந்த பூ வந்து உழணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சில நேரங்கள் டெஸ்ட் வைப்பேன். அந்த டெஸ்ட்ல வந்து நான் வந்து தோத்துருக்கேன், அம்பாள் என்னைக்குமே ஜெயிச்சிருக்காங்க. அதே மாதிரி அங்கே முடிச்சுட்டு நைட்டு வந்து மணி 9:30 ஆச்சு. அதனால் சாப்பிட்டு போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற 100 அப்படிங்கிற அந்த 100 அந்த ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட போனோம். இந்த ஹோட்டலோட அட்மாஸ்பியர் எல்லாமே ரொம்பவே நல்லா இருக்கும், அதே மாதிரி நீட்டாகவும் இருந்தது. அதே மாதிரி திருச்சியில் இருக்கிற லைவ் கிச்சன், லார்ஜஸ்ட் லைவ் கிச்சன் அப்படிங்கிறது இதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஹோட்டலில் வந்து நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்ருக்கோம், அப்போ சின்னதாக இருந்தது, இப்போ நல்லா பெருசாக்கிட்டாங்க. லார்ஜஸ்ட் லைவ் கிச்சன் இன் திருச்சி அப்படின்னு போட்டிருந்தாங்க. ரொம்ப அது உண்மையாகவே லைவாக தான் வந்து அங்கே சமைக்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ வந்து அங்கே இருந்து நான் மினி டிஃபன் ஆர்டர் பண்ணேன், நைட்டு வந்து லைட்டாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் வந்து இந்த பீட்ரூட் சட்னியும் அதே மாதிரி கருப்பட்டி கேசரி, அது வந்து ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நல்ல வேலை மினி டிஃபன் சொன்னோம், வேற எதுவும் எப்பவும் போல யோகி சொல்ற மாதிரி நூடுல்ஸும் ஃப்ரைட் ரைஸும் சொல்லலைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டேன்னு சொல்லிட்டு சாப்பிட்ட ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. பீட்ரூட் சட்னி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி. எப்பவுமே தேங்காய் சட்னி கார சட்னின்னு சாப்பிட்றதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. அப்புறம் யோகி வழக்கம் போல ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து சந்தோஷமாக கிளம்பிட்டோம். அம்பாளுடைய கருணையும் அந்த சிவபெருமானோட கருணையும் நேற்று ஒரே சமயத்தில் கிடைச்சதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அங்கேருந்து வாங்கிட்டு வந்த மாலையை அந்த நாகத்துக்கு நான் வந்து போட்டுட்டு அம்பாளுக்கு நன்றி சொல்லிட்டேன். அங்கேருந்து நான் வீட்டில் வந்து கீச்சைன் வந்து உடஞ்சிருச்சு, வீட்டோட சாவி கொத்து. அது வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்காக சிவபெருமானை வந்து வாங்கியிருந்தேன், சிவலிங்கத்தை. நேற்று பிரதோஷம் வேற, அதனால வந்து அவரை வந்து வீட்டுக்கு காவலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவர் கீச்சைன் வந்து அது வாங்கியிருந்தேன். வளையல், இந்த பேண்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதே மாதிரி சிவபெருலிங்கத்துக்கு வைக்கிறதுக்கு மனை வந்து வாங்கினேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் தீந்து போச்சு முகத்துக்கு போடுறது, அதையும் வந்து வாங்கிட்டு நல்லபடியா சந்தோஷமா நேத்து வெள்ளிக்கிழமை திருவோணத்தன்னைக்கு எல்லாமே நல்லபடியா நடந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இறைவன் நடத்திய திருவிளையாடல் எதுவும் நல்லது இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.